தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மணலி புதுநகர் குருசேகரன் தூய பவுல் ஆலய மக்களாய் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 25வது ஆண்டுக்குள் கடந்து வந்திருக்கவங்களை ஆண்டவர் இதுவரை பாதுகாத்து வழிநடத்தி எல்லா நிலைகளும் நம்மோடு ஆண்டவர் இருந்திருக்கிறார் என்பதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தது வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆலயம் நமக்கு வழிகளை போதிக்கிற இடம் என்று வேதம் சொல்லுது. அப்படி போதிக்கிற இடமாய் தூய பவுல் ஆலயம் நமக்கு 25 ஆண்டுகள் கடந்து வந்திருப்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி. இந்த திருச்சபையுடைய விசேஷம், தூய பவுலுடைய ஆலயத்துடைய திருச்சபையுடைய விசேஷம், இது ரிட்ரீட் சென்டராக உருவாக்கப்பட்டது. பேராயர் அசரியா காலங்களில் தொடர்ச்சியாக நம்மோடு வந்த ஆயர் ரெவரண்ட் ஜெய்சீலன் ஞானாதிக்கம் அவர்கள் காலங்களால் இது ரிட்ரீட் சென்டராக உருவாக்கப்படுவதற்கு மிகவும் நேர்த்தியாக அவர் முயற்சிகளை எடுத்தார். அதை தொடர்ந்து வந்த ஆயர்களும் அதை ரிட்ரீட் சென்டராக, இந்த இடத்தை ரிட்ரீட் சென்டராக அதிகமான முயற்சி எடுத்தார்கள். ஆனால் கடவுளுடைய சித்தம் நமக்கு அமையலை. நிறைய இடம் இருக்குது. நம்ம அனைவரும் ஒற்றுமையாக சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்ற வார்த்தையின்படி நாம் ஒன்றாக இணைந்து பணி செய்கிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இது ஒரு விசேஷித்த காலம். நம்ம ஈஸ்டர் முடிச்சிருக்கோம். உயிர்த்தெழுந்த திருவிழாவை முடித்து தூயாவுடைய பெந்தைக்கோஸ்து திருவிழாவுக்குள்ளே கடந்து போக போகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து சீஷருடைய பயம் இருந்துச்சு. அந்த பயம் எப்போ அவங்க போச்சுன்னா அவங்க ஒன்றாக இணைந்தாங்க, துதித்தாங்க. பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தது, 50வது திருநாள் வந்தது. 50 என்பது பெந்தைக்கோஸ்தே என்ற அர்த்தம். அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் அவங்க ஒன்றாக இணைந்த பொழுது திருச்சபை உருவாக்கப்பட்டது. ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட ஒரு பயந்து போன காலங்களிலிருந்து நம்ம ஒன்றாக இணைந்து நம்ம செயல்படுறப்போ இந்த இடத்தை தூய பவுல் ஆலயம், நம்ம இந்த மணலி புதுநெல்லில் இருக்கிற இந்த தூய பவுல் ஆலயத்தை ஒரு நல்ல ஒரு ரிட்ரீட் சென்டராக நம்மளால் மாற்ற முடியும். இதற்காக நம்முடைய அருமையான சகோதரி ஸ்டெல்லா அம்மா பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்க காலங்களில் அவங்க இருந்த இந்த 2-3 வருடங்கள் பெரிய முயற்சி. ஆனால் கடவுளுடைய சித்தத்தின்படி இப்போ அவங்களும் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து வர குருவானவர் என்ன செய்ய போகிறாரோ தெரியல. நல்ல பிளான் போட்டிருக்கு. நம்ம அனைவரும் திருச்சபை மக்களாகிய நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம். நம்ம ஒன்றாக இணைந்து செயல்படுறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அதுதான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவேன் வாருங்கள் சொல்லலை, போவோம் வாருங்கள் சொன்னார். போவோம் என்பது அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுறப்போ இது ஒரு பெரிய ரிட்ரீட் சென்டராகவும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் ஒரு பெரிய ரிட்ரீட் சென்டராகவும் அனைவருக்கும் மறுமலர்ச்சி மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு இடமாய் இது மாறணும். ஒருவேளை ரிட்ரீட் சென்டரை விட இதில் ஒரு ஹாஸ்டல் வரலாம், லேடிஸ் ஜென்ஸ் ஹாஸ்டல் வரலாம், ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வரலாம், ஒரு டெய்லரிங் சென்டர் வரலாம், சமுதாய பணிகள் இங்கே நிறுவப்படலாம். இதுக்கெலாம் போதுமான இடம் இருக்குது, சூழ்நிலை இருக்குது. உடனே நம்ம இது நமக்கு பொருளாதாரம் இருக்கான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். பொருளாதாரத்தை பற்றி பயப்படாதீங்க. பொருளாதாரம் இல்லாமல் மணலி புதுநெல்லில் ஐயரம்மா ஸ்டெல்லாமா பாருங்கள், அழகாக அந்த திருச்சபையை மறுமலர்ச்சி பண்ணி சிறப்பாக பண்ணிட்டாங்க. பொருளாதாரம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சிறப்பாக இப்போ ஒரு 6-7 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ பொருளாதாரம் என்பதில்லை, முயற்சி தான் திருவினையாக்கும். நாம் ஒன்றாக இணைவோம், செயல்படுவோம். இந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் கொண்டு வருவோம், இந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் சென்டர், இந்த இடத்துல ஒரு டெய்லரிங் சென்டர் கொண்டு வருவோம். இந்த சமுதாய பணிகள் என்ன இருக்கோ, ஒரு இரவில் டியூஷன் சென்டர், நல்ல ஆசிரியர்களை வைத்து ஒரு டியூஷன் சென்டரை ஏற்படுத்துவோம். இது திருச்சபை மக்கள் ஆக நாம் ஒன்றாக இணைகிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். உங்களை எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நேதாஜி நகர் குருசேகரத்தின் சார்பாகவும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் டிஎஸ் ஃபேமிலி சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.